மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மாசி தேரோட்டம் கோலாகலம். பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைதான கண்ணுக்குட்டி உட்பட 4 பேருக்கு 5 நாட்கள் போலீஸ் காவல். 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய நிலையில் 5 நாட்கள் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி அமைப்பது தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவிடம் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கோரிக்கை. விரைந்து பரிசீலிக்கப்படும் என ஜே.பி. நட்டா உறுதியளித்ததாக பேட்டி. சில ஏகாதிபத்திய மனங்களை திருப்திப்படுத்த மும்மொழிக் கொள்கையை திணிப்பது ஏன்? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் நேர்காணலை வரவேற்று முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பதிவு. மத்திய அமைச்சர் அமித்ஷா கோவை வந்தபோது அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தனியாக சந்தித்து பேசியதாக தகவல். 8 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பில் அரசியல் விவகாரங்கள் குறித்து ஆலோசனை செய்ததாகவும் தகவல். பாஜகவுடன் கூட்டணி பேச்சு நடக்கிறதா என்ற கேள்விக்கு இல்லை என நேரடியாக மறுக்காத எடப்பாடி பழனிசாமி 6 மாதம் கழித்து கேள்வி கேளுங்கள் என்று பதில். பாஜகவோட கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல் ஒரு செய்தி. அதான் நேரத்தை சொல்லிட்டேன். அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. பாஜக கீஜாக்களை 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது. மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்னும் 2 நாட்களில் தமிழகம் வரும்போது மேலும் பல மாற்றங்கள் நிகழும். அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையா என்ற கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில். அமித்ஷா ஜி இன்னும் 2 நாள்ல மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அப்புறம் எத்தனை மாற்றம் வரும்? தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் வழங்குவதாக அதிமுக கூறியதா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. யார் யாரோ சொல்வதை வைத்து கேட்க வேண்டாம் என்றும் காட்டம். யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல. தேர்தல் என்ன வெளியிட்டோம்? நாமக்கல்லில் வங்கி ஊழியரின் மனைவி, மகன், மகள் ஆகிய 3 பேர் வீட்டில் சடலமாக மீட்பு. தற்கொலையா கொலையா என்பது குறித்து காவல்துறை விசாரணை. வாணியம்பாடியில் அரசு தொடக்கப்பள்ளியில் மேற்கூரை பூச்சி விழுந்து 3 மாணவர்கள் காயம். பள்ளிக்கு விடுமுறை அளித்து வட்டார கல்வி அலுவலர் சரவணன் உத்தரவு.